ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஆக்டர்ஸ் அண்ட் ஆங்கர் நம்ம விஷ்ணு பிரியா அம்பிமினி இவளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இவளுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியான ஆக்டர் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் நம்மளுடைய சில வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் இவங்களை பற்றி பயோகிராஃபி போடுங்க, அவங்களுடைய ஸ்டன்னிங் கலெக்ஷன்ஸ் போடுங்க, அவங்கள பற்றி பேசுங்கன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு நாம் வெரைட்டியாக கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ண ஒரு பெஸ்ட்டான ஒரு டேலண்டட் ஆக்டர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஷ்ணு பிரியா தான். விஷ்ணு பிரியா இன்றைக்கி கன்னட சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருந்து வளம் வந்துட்டுருக்கா. இவளுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். அவளுக்கு ஏற்ற வகையில் எந்த அளவுக்கான அந்த நெளிவு சுழியோடு ஆட்டத்தை ஆடணுமோ அதுக்கான ஸ்டெப்பாக பார்த்து தான் நம்ம விஷ்ணு பிரியாவுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க போல். அதேமாரி ஆள் பார்க்குறதுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் சாக்லேட் இருக்குது பாருங்களா, டார்க் ப்ரௌன் சாக்லேட். அந்த சாக்லேட்டை நம்ம பார்த்த உடனே ரொம்ப விரும்பி ஒரு ஆசையாக அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி தோணும். அந்தளவுக்கு ஒரு ஸ்கின் டோனில் பசங்களை மயக்கி வச்சுருக்க ஒரு ஆக்டர்ஸு. இவளுடைய நேட்டிவிட்டி, அதாவது இவருடைய பிறந்த இடம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானா, அங்கே இருக்க ஹைதராபாத்தில் தான் பிறந்திருக்கா. நம்ம டார்க் ப்ரௌன் சாக்லேட்டி ஆக்டர்ஸ் விஷ்ணு பிரியாவுடைய வயசு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு இன்னைய தேதிக்கு 36 வயசுங்க. நல்ல ஒரு வயசுக்கேற்ற உடம்பை மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்கா. அவுட்ஃபிட்டில் நிச்சயமாக டிசைனான ஒரு அவுட்ஃபுட்டு, கலர்ஃபுல்லான ஒரு அவுட்ஃபுட்ஸு. அது மட்டும் இல்லாமல் பிக்னியில் கூட சில இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மிரண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கான ஒரு 2 பீஸில் கூட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு டார்க் ஜாக்கெட்டில் அதுவும் ஒரு சவுத் இண்டியன் ஆக்டர்ஸு தெலுங்கானாவை சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சவுத் இண்டியன் ஆக்டர்ஸோடைய அந்த பாடி கட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், இது எல்லாமே நிச்சயமாக ஓவரால் வேர்ல்டு முழுக்க அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் அவங்களுடைய நெளிவு சுழிவுக்கும் தான் இன்றைக்கி பீக்கில் இருக்கிற ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் வீழ்ந்து கிடக்கு. ஏன்னா அதுக்கு இது உதாரணம் தான். சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் இன்றைக்கி மும்பையில், நார்த் இந்தியாவில் ஹிந்தி படத்தில் நடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்கள்ட்ட கிடைக்கிற அந்த ஒரு ரசனைக்காகவும் அந்த ரசத்துக்காகவும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமாக அந்த ஒரு வகையில் நம்ம விஷ்ணு பிரியாவுக்கும் அந்த கொடுப்பனை நிறையா இருக்குது. கடவுள் நிறைய கொடுத்து வச்சுருக்கான். அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணி இன்றைக்கி லட்சமாக சம்பாதிக்கிறா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட சமீபத்தில் விஷ்ணு பிரியா மேலே வச்சாங்க. அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எல்லாமே ரீல்ஸ் போடுறாங்க, ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய திறமையை காமிக்கிறாங்க. இருக்கிறத காட்டுறான், இல்லாதவ எங்கே இருக்கோ அதை காட்டுறான், அப்படி தான் சொல்லி போயிட்டு இருந்துச்சு இந்த இன்ஸ்டாவில். ஆனால் சில ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஷோ அப்படின்ற பேரில் ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நவருக்கு $3.99. அது எப்போ வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு ப்ரைவேட் வீடியோஸ் ரெடி பண்ணி அந்த சப்ஸ்கிரைபர் யாரோ அவங்களுக்கு மட்டும் அந்த வீடியோ போகிற மாதிரியான ஒரு பேக்கேஜை கொடுக்குறாங்க. அது மூலயமா மாதத்துக்கு பல லட்சம், அதாவது எப்படின்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இன்ஸ்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க இவங்களுக்கு சப்ஸ்கிரைபராக இன்றைக்கி பல்லாயிரம் பேர் இருக்காங்க. அந்த பல்லாயிரம் பேரும் மாதம் 399 ரூபான்னா எவ்வளோ இவன் சம்பாதிப்பா அப்படின்றத பார்த்துங்க. நான் இதை பொய்யா சொல்லலை, இது சம்மந்தமாக வழக்கே நடந்துகிட்ருக்கு. அதை அவதூறு பரப்புகிறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி விஷ்ணு பிரியாவும் சில பேர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருக்கிற பத்திரிக்கையாளர்களும் சரி, சில உண்மையான நிகழ்வுகளை ஆக்டர்ஸோடைய இன்னொரு முகத்தை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய சில நபர்களும் சரி, விஷ்ணு பிரியா இப்படியான வீடியோக்கள்லாம் போட்டு தான் இப்படி பணம் சம்பாதிக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே வராங்க. ஆனால் இவங்களுடைய குற்றச்சாட்டுக்கள்லாம் பொருந்துற வகையில் இவங்களுடைய இதுக்கு முன்னாடி படத்தில் காட்டாத காட்சிகள், ஒரு செக்ஸியாக நடிக்காத அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே இவங்களுடைய சப்ஸ்கிரைபருக்காக இவங்க கொடுக்குறாங்க இன்ஸ்டாவில் அப்படின்ற ஒரு பெரிய வைரல் டாக் போயிட்டுருக்கு. அதில் இருந்த சில கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
யான் பெற்ற இன்பத்தை பிறகு இந்த வையகம் அப்படின்றது போல் நான் இதெல்லாம் பார்த்து ருசித்து இந்த வீடியோ மேக் பண்ணணும். அதை நீங்கள் நிச்சயமாக எல்லோரும் பார்த்து ஆவலாக ரசிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் கொடுக்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக எந்த டைமிங்கில் வர கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றது நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக வேறு எந்த ஆக்டரை பற்றி வீடியோ போடணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நாம் அவங்களுடைய பயோகிராஃபியோட அவங்களுடைய ஸ்டன்னிங் கலெக்ஷன்ஸால் நம்ம வந்து அவங்கள பற்றி நிச்சயமாக பேசலாம். கடைசியாக நம்ம சவுத் இண்டியன் டார்க் பியூட்டி சாக்லேட்டி அவளுடைய அவுட்ஃபிட்ஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவளோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.5, அதாவது 165 சென்டிமீட்டர் இருக்காங்க. நல்ல ஒரு பெண்களுக்கு தேவையான நல்ல உயரம். பார்க்க பெண்கள் வந்து 5.5னா நல்லா டாலாக இருப்பாங்க ஆம்பளைங்களை விட. வெயிட் 58 கேஜி. நல்லா பார்க்க அம்சமாக இருப்பா அந்த வெயிட்டில். இவளுடைய சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 36, 28, 34. நல்ல துள்ளலான இடுப்பான குழுக்கலான சைஸுனால் இதுதாங்க. பயங்கரமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நான் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு செம்ம பியூட்டியாக அட்ராக்டிவ் செக்ஸி கேலாக நம்ம விஷ்ணுபிரியா இருக்கா அப்படின்றத. விஷ்ணுபிரியாவுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.